பாகிஸ்தான் கூட போட்ட இண்டஸ் நதி ஒப்பந்தத்துல இருந்து ஜெயிச்சிட்டு இருந்த இந்தோ பாக் முதல் போர்ல யூஎனுக்கு எடுத்துட்டு போயிட்டு பிஓகே வந்து பாகிஸ்தான் கையில தாராவாத்ததுல இருந்து ஹிந்தி சீனி பாய் பாய்ன்னு சொல்லி பஞ்சஷீல் அக்ரிமெண்ட் மிலிட்ரி டாக்டரினா மாத்தி சைனா கிட்ட நம்ம அக்சாய் சின்ன விட்டு கொடுத்ததுல இருந்து இது இந்தியாவோட எனர்ஜி தேவையை 700 வருடங்களுக்கு ஊர்ஜிதப்படுத்தும். ஜப்பானுக்கு அடுத்தபடி உலகத்திலேயே அதிகப்படி எலக்ட்ரிஃபைடு ரயில்வே நெட்வொர்க் இருக்கிறது இந்தியாவில் தான். கான்ஸ்பிரசிஸ்னா சதி வேலை நாச வேலைகளும் நடந்தது. உதாரணத்துக்கு 2005 இருந்து 2010-12 வாக்கு வரை கல்பாக்கத்துல நிறைய சயின்டிஸ்ட் வந்து இந்த பர்டிகுலர் இதுல வேலை பார்க்குறவங்க மர்மமான முறையில் இறந்து காணப்பட்டவங்க. அதுல இந்தியா தன்னிலை பெற்றுச்சுன்னா இந்தியாவோட வளர்ச்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி செல்லும். அது போகக்கூடாதுன்றதுல அமெரிக்கா கவனமா இருந்தாங்க. இதுதான் பிரைம் மினிஸ்டர் வசுதேவ குடும்பம் அப்படின்னு. அதுக்காண்டி என் நாட்டை எடுத்துட்டு போய் இன்னொரு நாட்டுக்கு பணையம் வச்சிருவேன்னு சொல்றது இல்லை. முதல்ல என் மக்கள் மேம்பாடு, அதுக்கப்புறம் உலக மக்கள் மேம்பாடு. என் மக்கள் மேம்பாடு, ஆனா உலக மக்கள் எல்லாம் சாவட்டம்னு நினைக்கிறது அது மேம்பாடு இல்லை. ஒரே ஏப்ரல் மாசத்துல 2 முக்கியமான அச்சீவ்மெண்ட். ஒன்று, 3வது நியூக்ளியர் சப்மரைன் நம்மளோட ட்ரையடை கம்ப்ளீட் பண்றதுக்கு அரிதமன் வந்ததும், 2வது இந்த ஃபாஸ்ட் பீடர் ரியாக்டர். இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்டான டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம் ஜெயின் சார். ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் அற்புதமாக வந்து ஒரு நியூக்ளியர் சப்மரைன் இந்தியா வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம முன்னேறி வந்துகிட்டு இருக்கோம், அதுவும் போல்டன் நெட்லேருந்து எல்லாமே நம்ம இந்தியாவில் தயாரிச்சது, அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா அரிதமான் அதை வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை போய் இன்னொரு தடவை பாட்டு வாங்க. அரிகண்ட் கிளாஸ். ஸோ அதே இதில் வந்து இப்போ ஃபாஸ்ட் பீடர் ரியாக்டர்னு ஒன்று புதுசாக வந்து இந்தியா வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுவுமே பெரிய லெவலில் பேசப்படுது சார். என்ன விஷயம், இதனால் எதிர்த்து நாடுகள் பயப்படுறாங்க இதை கண்டு? இதுக்கும் ஒரு சற்றே வரலாறு நோக்கி போகலாம். அதில் சொன்ன வரலாறு வரை இதுலேயும் வரலாறு, இதுக்கும் வரலாறு இருக்கு. ஓகே சார். அதாவது இந்தியா முதல்ல சுதந்திரம் வாங்கினப்போ அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கு வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் நேருவை பல்வேறு விஷயங்களுக்கு அவரோட கொள்கை முடிவுகளில் எனக்கு உடன்பாடு இல்லை. குறிப்பிட்டு அவர் பாகிஸ்தான் கூட போட்ட இண்டஸ் நதி ஒப்பந்தத்துல இருந்து ஜெயிச்சிட்டு இருந்த இந்தோ பாக் முதல் போர்ல யூஎனுக்கு எடுத்துட்டு போயிட்டு பிஓகே வந்து பாகிஸ்தான் கையில தாராவாத்ததுல இருந்து ஹிந்தி சீனி பாய் பாய்ன்னு சொல்லி பஞ்சஷீல் அக்ரிமெண்ட் மிலிட்ரி டாக்டரினா மாத்தி சைனா கிட்ட நம்ம அக்சாய் சின்ன விட்டு கொடுத்ததுல இருந்து பல்வேறு விஷயங்கள்ல எனக்கு அவரோட கொள்கை முடிவுகளில் எனக்கு கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்துல நேருவுக்கு லெட் அஸ் கிவ் தி கிரெடிட். இந்தியாவுக்கு அணு ஆயுதம் தேவை என்ற ஒரு புரிதல் நேருவுக்கும் இருந்தது. இந்தியாவுக்கு அணு ஆயுதத்தை வைத்து மின்சார உற்பத்தி பெருக்க முடியும் என்ற நம்பிக்கை நேருவுக்கு இருந்தது. அதனால அவர் ஹோமி பாபா வந்து நேருவிடம் நெருக்கமான ஒரு பழக்கம் வைத்திருந்தார். ஹோமி பாபா வந்து டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் டிஃபர் இருக்கு பாருங்க. அந்த டிஃபர் அவங்க டாடா கொடுத்த ஃபண்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அந்த லேபரேட்டரி. அதுதான் பிற்காலத்துல இன்னைக்கு பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரா மாறி இருக்கு. ஸோ அந்த பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் வந்து அவர் ஒன் ஆஃப் தி இன்னும் சொல்ல போனால் வேர்ல்டு லீடிங் சயின்டிஸ்ட் ஹோமி பாபா. பார்சி அவர் என்ன பண்ணாரு, அவரோட பல கொள்கை முடிவுகளில் ஒன் ஆஃப் த கொள்கை முடிவுகளாக 3 பேஜ் பேப்பர் எழுதினார். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3ன்னு சொல்லிட்டு நம்ம ரியாக்டர் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு மாடர்ன் ரியாக்டரை வந்து நம்ம கட்டணும், ப்ரோட்டோடைப். அதாவது தன்னிச்சையா அதுவே வந்து உள்ள புளுட்டோனியத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் உள்ள ரியாக்டர் எப்படி கட்ட முடியும், ஸ்டேஜ் 1 எப்படி இருக்கணும், ஸ்டேஜ் 2 எப்படி இருக்கணும், ஸ்டேஜ் 3 எப்படி இருக்கணும். அந்த ரியாக்டருக்கு வந்து அச்சாரம் வந்து அப்போ போட முடியல நம்மளால. ஆனால் இந்த அச்சாரம் என்பது போடுவதற்கு நம்மளுக்கு பல ஆண்டுகள் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு தாராப்பூர் ஆகட்டும், இல்லை ட்ராம்பே ஆகட்டும், இல்லை நரோரா ஆகட்டும், கல்பாக்கம் ஆகட்டும், அணுமின் நிலையம், இந்த அணுமின் நிலையங்கள் எல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே கனடாவோட அசிஸ்டன்ஸில் நிறைய ஸ்டார்ட் பண்ணோம். கனடியன் ரியாக்டர்ஸ், கேண்டூ ரியாக்டர்ஸ் அப்படின்வாங்க. அந்த ரியாக்டர்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். கனடா வந்து தொழில்நுட்ப உதவி நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஆனால் 74க்கு அப்புறம் எந்த நாடுமே நம்மளுக்கு தொழில்நுட்ப உதவி கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா நம்ம வந்து பீஸ்ஃபுல் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் ஒன்று பண்ணோம். அதனால் இந்தியா கிட்டத்தட்ட அணு ஆயுத நாடு என்று அறிவிக்கப்படாத அணு ஆயுத நாடாக இருந்ததை
98 அறிவிக்கப்பட்ட நாடாவே மாறிடுச்சு. இன்னைக்கு எவனும் வந்து இந்தியா வந்து இந்தியா இஸ் நாட் அ நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்னு சொல்ல மாட்டான். எஸ், இந்தியா இஸ் அ நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட் அண்ட் வெய்வர்ஸ் ஆர் தேர் ஃபார் இந்தியா. இந்தியாவுக்கு மாத்திரம் வெய்வர்ஸ் இருக்கு, ஸ்பெஷல் வெய்வர்ஸ் இருக்கு. இந்தியா வந்து என்பிடியில் சைன் போர்டுன்னு அவனும் சொல்ல மாட்டான். இது விதிவிலக்கு. இந்தியா கேள்வி எழுப்ப மாட்டாங்க. அதுக்கு காரணம் நம்மளோட நான் ப்ரொலிஃபரேஷன் ரெக்கார்ட். நம்ம பண்ண எந்த ஒரு உள்நாட்டில் பண்ண அந்த கண்டுபிடிப்புகளோ இல்லை சோதனைகளையோ சோதனை முடிவுகளையோ தொழில்நுட்பத்தையோ இன்னொரு நாட்டுக்கு நம்ம கொடுத்ததில்லை. காசுக்காக எந்த சயின்டிஸ்டும் வேலை போனதில்லை. அதனால இந்தியா மேல ஒரு நம்பகத்தன்மை உலகத்துக்கு இருக்கு. அப்படி இருந்தும் 123 அக்ரிமெண்ட் சைன் பண்ற வரைக்கும் ஜார்ஜ் டபிள்யூ புஷ்க்கும் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் 2008 123 அக்ரிமெண்ட் சைன் ஆச்சு பாருங்க. அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ற வரைக்கும் நியூக்ளியர் சப்ளைஸ் குரூப்லேருந்து நம்ம யுரேனியம் வாங்குவது கடினமாக இருந்தது. நியூக்ளியர் சப்ளைஸ் குரூப் ஒரு 45 நேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கிளப், ஒரு அந்த குரூப். அதில் எல்லாரும் கருத்து ஒற்றுமை இருந்தால் மாத்திரம்தான் அவங்க இந்தியாவுக்கு வந்து யுரேனியம் சப்ளை கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. யுரேனியம் நம்ம ஒவ்வொரு நாட்டுக்கிட்டேருந்தும் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ நார்மல் யுரேனியம் வந்து அது வந்து இட் இஸ் நாட் ஃபெசைல், எனர்ஜி ஜென்ரேட் பண்ணாது. அதை என்ரிச் பண்ணால் மாத்திரம்தான் அது எனர்ஜி ஜென்ரேட் பண்ணும். அதே சமயத்தில் யுரேனியம் என்ரிச் ஆகி, அதாவது அதை உபயோகித்த பிற்பாடு யுரேனியத்தை வந்து அதில் ரியாக்டரில் போட்டு அது ஃபிஷன் நடக்கும். ஃபிஷன்னா ஒரு யுரேனியம் பார்ட்டிக்கல் வந்து ரெண்டாக உடையும் போது அதுலேருந்து வரக்கூடிய சூடு இருந்து அது ஆவி போயிட்டு தண்ணியை கொதிக்க வச்சு தண்ணியிலேருந்து டர்பைன் சுற்றி டர்பைன்லேருந்து கரண்ட் வரும். இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம வந்து எல்லா நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்லையும், அதாவது சிவிலியன் நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த 123 அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இந்தியாவோட பல ரியாக்டர்கள் வந்து அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியோட சூப்பர்விஷன் கீழே வந்தது. அதில் இந்த புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் இது வரல. ஏன்னா இதோட கோர் வந்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய யுரேனியம் ஆனது கோர் வந்து அவுட்டர் லேயர் வால் அது U-238 இருக்கும், யுரேனியம் 238 அப்படின்னு சொல்லிட்டு. இன்னர் வந்து அது யுரேனியம் நார்மல் ஃபிசைல் யுரேனியம் யூஸ் பண்ணி அது பம்பார்ட் போய் அடிக்கும் போது அது எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். அது ரிலீஸ் பண்ண எனர்ஜி வந்து அதோட வேஸ்டாக வருது பாருங்க, அது புளூட்டோனியமாக மாறும். அந்த புளூட்டோனியமாக மாறும்போது அடுத்த ஸ்டேஜில் வந்து இந்த யுரேனியம் வந்து மெதுவாக அதை ரிப்ளேஸ் பண்ணுவாங்க. முதல் ஸ்டேஜில் யுரேனியம் பம்பார்ட்மெண்ட் ஆகி புளூட்டோனியமாக மாறும். புளூட்டோனியம் திரும்பி யுரேனியம் கூடிய பம்பார்ட் ஆகி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். மூணாவது ஸ்டேஜில் இந்த U-238 எடுத்துட்டு தோரியமோட ஆட் பண்ணுவோம். ஏன் தோரியம்? உலகத்தில் நோன் ரிசோர்ஸ், அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய தோரியம் எந்த அளவுக்கு இந்தியாவில் இருக்குன்னா உலகத்தின் 25% தோரியம் இந்தியாவில் தான் இருக்கு. குறிப்பிட்டு கேரளா தொடங்கி ஒரிசா வரை நம்ம இந்த கோரமண்டல் கோஸ்ட் அந்த சைடு மலபார் கோஸ்ட்ல இருந்து கோரமண்டல் கோஸ்ட் ஃபுல்லா தோரியம் இருக்கு. தோரியம் டைரக்டா யூஸ் பண்ணணும் முடியாது. அதனால்தான் இந்த ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் இது இப்போ கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் அடைஞ்சிருக்கு. கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்னா எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அது கிரிட்டிகாலிட்டி அடைஞ்சிருக்கு. அது ஃபுல்லா ஃபங்க்ஷனல் ஸ்டேட், அதாவது அது உற்பத்தி திறனை எட்டி உள்ளது. அது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய மைல்கல். இது மாதிரி ரியாக்டர் உலகத்துல ரஷ்யா கிட்ட மாத்திரம்தான் இருக்கு. அமெரிக்கா ட்ரை பண்ணி கைவிட்டுருச்சு. ஃபார் எ கைண்ட் இன்ஃபர்மேஷன், நம்ம 123 அக்ரிமெண்ட் சைன் பண்ண கூட அமெரிக்கா என்ன நினைச்சாங்க, இந்தியா கிட்ட பெரிய அளவுக்கு அணு உலை வர்த்தகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனால் லாஸ்ட் அமெரிக்கா கட்டினது லிவர்மோர் அண்ட் லாஸ் ஆல்மாஸ்ல தான். 85க்கு அப்புறமா அவங்க ஒரு நியூக்ளியர் பிளான்ட்டை கூட கட்டல. உலகத்திலேயே நியூக்ளியர் எனர்ஜியை வச்சு, அதாவது நியூக்ளியர் பவரை வச்சு அதிகம் கரண்ட் ஜென்ரேட் பண்ற நாடு வந்து ஜப்பான், அதுக்கப்புறம் பிரான்ஸ். ரஷ்யா ஒரு காலத்துல இருந்தது. செர்னோபியல் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா ரஷ்யா வந்து மிகப்பெரிய சரிவை சந்திச்சது. இன்ஃபேக்ட் சோவியத் யூனியன் அழிவதற்கும் அந்த செர்னோபியல் இன்சிடென்ட் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் 87 நினைக்கிறேன் செர்னோபியல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட இந்த டெக்னாலஜி இருக்கு, ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர். அந்த ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் டெக்னாலஜி இன்னைக்கு கல்பாக்கத்தில் ஐஜிகார், இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச், அந்த இடத்துல புரோட்டோடைப் ரியாக்டர் சக்ஸஸ் ஆகிருக்கு, கிரிட்டிகாலிட்டி அடைஞ்சிருக்கு. இந்த ரியாக்டர் மூலமாக இதை நம்ம வந்து இந்தியா ஃபுல்லாக நம்மளோட சொந்த தொழில்நுட்பத்துடன் அங்கங்கே ரியாக்டர்ஸை கட்டணும்டான்னா இது இந்தியாவோட எனர்ஜி தேவையை 700 வருடங்களுக்கு ஊர்ஜிதப்படுத்தும்.
யுரேனியம் வெளிநாட்டிலேருந்து நம்ம வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படாது. 2047 நம்மளுக்கு கிட்டத்தட்ட 700 கிகாவாட் எனர்ஜி தேவை. அதில் அட்லீஸ்ட் 100 கிகாவாட் வந்து இதுலேருந்தே வரும், அட்டாமிக் எனர்ஜிலேருந்து, அதாவது நியூக்ளியர் எனர்ஜிலேருந்து. ஸோ அப்படி வருதுடான்னா அது எந்த அளவுக்கான நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்க. ஆல்ரெடி நம்ம வந்து ட்ரெயின்ஸ் இப்போ போகிற எல்லா ரயில் ட்ராக்ஸ் எல்லாமே எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணிட்டோம். ஜப்பானுக்கு அடுத்தபடி உலகத்திலேயே அதிகப்படி எலக்ட்ரிஃபைடு ரயில்வே நெட்வொர்க் இருக்கிறது இந்தியாவில் தான். டீசல் இல்லை, டீசல் லோகோஸ் எல்லாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட டிஸ்கண்டினியூ ஆகிடுச்சு. எலக்ட்ரிக் தான், லோகோமோட்டிவ்ஸ் எல்லாமே எலக்ட்ரிக் தான், இன்ஜின் எல்லாமே எலக்ட்ரிக் இன்ஜின் தான். ஸோ அதுக்கு எனர்ஜி தேவை. இந்தியாவோட எனர்ஜி கன்சம்ஷன் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. ரெனியூவல் எனர்ஜி ஒரு பக்கம் நம்மளுக்கு இருந்தாலும், எஸ்பெஷலி ஹைடல் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, அதாவது காற்றாலை வைத்து, நீர் வைத்து, டேம்ல தண்ணி தேக்கி வச்சு, இதெல்லாம் இருந்தால் கூட இது மாதிரி நியூக்ளியர் எனர்ஜி வந்து தேவை. அதுலேயும் இது போன்ற ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி இந்தியாவை வந்து தன்னிலை பெற்ற நாட்டாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை இந்திய அரசுகளுக்கு இருந்தது. அதனால் கண்டினியூஸாக இது மேலே பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாங்க. இந்த அரசு வந்தப்புறம் இந்த பர்டிகுலர் இந்த ப்ரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் ப்ரோக்ராமில் பல்வேறு கான்ஸ்பிரசிஸும் நடந்தது. கான்ஸ்பிரசிஸ்னா சதி வேலை, நாச வேலைகளும் நடந்தது. உதாரணத்துக்கு 2005 2010-12 வாக்கு வரை கல்பாக்கத்தில் நிறைய சயின்டிஸ்ட் வந்து இந்த பர்டிகுலர் இதில் வேலை பார்க்குறவங்க மர்மமான முறையில் இறந்து காணப்பட்டனர். அந்நிய சதி இதில் அம்பலமானது. குறிப்பிட்டு அமெரிக்கா இதை இந்தியா அச்சீவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, சைனா ட்ரை பண்ணாங்க. ஆனால் அமெரிக்கா எடுத்த அட்டம்ப்ட் மாதிரி, அமெரிக்கா எடுத்துக்கிட்ட முயற்சி மாதிரி வேற எந்த நாடும் முயற்சி எடுக்கலை இதை நிறுத்துறதுக்கு. ஏன்னா இன்னைக்கு நியூக்ளியர் ட்ரேட் என்பது மிகப்பெரிய ட்ரேடு. அதில் இந்தியா தன்னிலை பெற்றுச்சுன்னா இந்தியாவோட வளர்ச்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி செல்லும். அது போகக்கூடாதுன்றதுல அமெரிக்கா கவனமாக இருந்தாங்க. இன்னொரு அடுத்த விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ரியாக்டரில் வந்து கடலுக்கு அருகில் தான் இதை ஏன் கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கூலண்ட்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, கண்ட்ரோலிங் ராட்ஸ் கூலண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வாட்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க, D2O, அதுதான் ஹாட் வாட்டர் அப்படின்வாங்க, ஹெவி வாட்டர்னுவாங்க. சாரி, ஹாட் வாட்டரில் ஹெவி வாட்டர் அப்படின்வாங்க. ஹெவி வாட்டர் இதில் யூஸ் பண்ண மாட்டாங்க. இதில் யூஸ் பண்ணது சோடியம் அண்ட் லெட். சோடியம் எங்கே கிடைக்கும் அதிகமாக? கடல் பக்கத்தில். ஸோ இந்த ரியாக்டர் எல்லாமே கடல் பக்கத்தில் தான் கட்ட முடியும். ஸோ சோடியம் வந்து அதில் ஃபில்டர் பண்ணி குளோரினை தூக்கிட்டு சோடியம் மாத்திரம் உள்ளே அனுப்பி லெட்டை உள்ளே அனுப்பி அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க ரியாக்ஷனை. ஸோ இதில் இருக்கக்கூடிய கண்ட்ரோலிங் சிஸ்டம் வந்து அந்த ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து மெட்டலை. சோடியம் வந்து ஒரு மினரல் தான், மெட்டல் தான். அது சோடியம் இஸ் இட்ஸ் மினரல், லெட் இஸ் எ மினரல், பிபி பிளம்பம். ஸோ இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது நார்மல் உப்புலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு பகுதி சோடியமையும் லெட்டையும் யூஸ் பண்ணி அதை கூல் பண்ணுவாங்க. ஜென்ரலாக இருக்கிறதுக்கு வந்து நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க, ப்ளஸ் மெட்டல்ஸை நார்மல் இதை யூஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ரியாக்ஷனை கிராஃபைட் ராட்ஸை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இது அப்படியே அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். இது அபுண்டண்ட்டாக அவைலபிள். ஆனால் இந்த ரியாக்டருக்கே கூட கடல்ல இருந்து எப்பயுமே எல்லா ரியாக்டருமே வந்து அது ஃபுகுஷிமா ரியாக்டரை கூட இருக்கும். கடல்ல இருந்து தண்ணி நேராக நுழையிறதுக்கு ஒரு வெண்ட் வச்சிருப்பாங்க. அதிகமாக அது கொதிப்பு அதிகமாயிடுச்சுன்னா, கொதிநிலை அதிகமாயிடுச்சுன்னா தண்ணி உள்ளே போகும்போது கூல் ஆகும்னு சொல்லிட்டு, சில நேரத்தில் அதோட ஹீட் அதிகமாகும் போது அது வெப்பரைஸ் ஆகிடும் தண்ணி. ஸோ இதை எப்படி ஒரு ரியாக்ஷனை எடுத்துகிட்டு வர்றது முக்கியம் இல்லை, அந்த ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வழி தெரியணும். அதுதான் இதில் கிரிட்டிக்கல் கண்டிஷனு. பிகாஸ் ஆட்டம் பாம் என்பது நீங்கள் ஒன்ஸ் அப்படி போட்டிங்கன்னா டம்முன்னு வெடியும், முடிஞ்சு போச்சு கதை. இது அப்படி இல்லை. ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு இதுவும் முறையும் வந்து அது வெடிச்சுக்கிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ளேயே. செயின் ரியாக்ஷன். அது வெடிக்கும், வெடிச்சதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி அது பரவிடாம, அதாவது மேலே அந்த லேயரை தாண்டி வெளியே விடாம உள்ளுக்குள்ளேயே கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் உள்ளேயே உற்பத்தி பண்ணிட்டு வேஸ்டேஜ் எடுக்காம உள்ளேயே அது திரும்பி ஜென்ரேட் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம. ஸோ ஆட்டம் பாம்புக்கும் ஒரு அணு உலைக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, அணு உலை வந்து கண்டினியூஸாக அதில் ரியாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும். ஆட்டம் பாம்பு ஒரு வாட்டி தான் ரியாக்ஷன் நடக்கும்.
ஸோ இந்த இதில் வந்து இந்த பர்டிகுலர் FBRல ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டரில் இந்த ரியாக்ஷன் ஆனது அதில் இருக்கக்கூடிய கழிவுப் பொருள்னா வேஸ்ட் பொருள், அதுவே வந்து புது பொருளை உற்பத்தி பண்ணிக்கும். அதை வச்சே வந்து நம்ம மின்சாரத்தை ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ புதுசாக வெளியிலேருந்து வாங்கிட்டு வர தேவையில்லை, புதுசாக அதை லோட் பண்ண தேவையில்லை. ஸோ இதனால இந்தியாவுக்கு அந்நிய செலாவணியும் மிச்சமாகுது. இந்த தொழில்நுட்பத்தில் நம்ம வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகும்போது இதால் வரக்கூடிய உலகளாவிய வர்த்தகம் நம்மளுக்கு வரும். பிகாஸ் இட்ஸ் ஃபார் பீஸ்ஃபுல் யூஸ். இது NPT கீழே வராது, ப்ரொலிஃபரேஷன் கீழே வராது. பீஸ்ஃபுல் யூஸுக்கு யாருக்கு வேணாலும் நம்ம கட்டி கொடுக்கலாம். யாரெல்லாம் NPT கண்ட்ரிஸாக இருக்காங்களோ, யாரெல்லாம் NPT நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி சைன் பண்ணியிருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் இதை வந்து நம்ம இந்த தொழில்நுட்பத்தை நம்ம கட்டி அமைக்க முடியும். இதால் இந்தியாவுக்கு பெரிய வருவாய் கிடைக்கும். இதால் ஒரு உறவு மேம்படும். ஒரு தொழில்நுட்பம் வந்து மக்கள் சமுதாயத்துக்கு பயன்படும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த தொழில்நுட்பம் ஒரு நாடு கூடயே வச்சுக்கிட்டு ஒரு நாடே வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறது உலகத்துக்கு அது எந்த விதத்தில் பயனுள்ளதாக மாறும்னு சொல்கிறது வந்து நம்ம யோசிக்கணும். அந்த விஷயத்தில் எடுத்து பார்த்தோம்னா நம்ம எந்த தொழில்நுட்பம் நம்ம கிட்ட வந்தாலும் அது மக்கள் மேம்பாட்டுக்காக இருக்கும்போது, உலக மேம்பாட்டுக்காக இருக்கும்போது அதை முதல்ல நம்ம யூஸ் பண்ணும்போது மற்றவங்களுக்கும் நம்ம பகிர்ந்து கொடுக்கறது இந்திய பண்பாடு. அது வேக்சின் ஆகட்டும், நாளைக்கு இந்த நியூக்ளியர் ரியாக்டர் ஆகட்டும். தட் இஸ் வாட் மேக்ஸ் இந்தியா ஸ்பெஷல். வாழ விடு. இதுதான் பிரைம் மினிஸ்டர் வசுதேவ குடும்பகம் அப்படின்னு. அதுக்காண்டி என் நாட்டை எடுத்துகிட்டு போய் இன்னொரு நாட்டுக்கு பணையம் வச்சிருவேன்னு சொல்கிறது இல்லை என் நாட்டில் இருக்கிற ரியாக்டரை வந்து நான் வந்து கட்ட விடாமல் அமெரிக்கா கிட்ட இருந்து கட்டிங்காக ரியாக்டரை கட்டுவேன்னு சொல்கிறது இல்லை. என் நாடு தன்னிலை பெற்ற நாடாக மாற வேண்டும். என்னோட தொழில்நுட்பம் தனித்து நிற்க வேண்டும். என் தொழில்நுட்பத்தால் மற்ற நாடுகள் வாழ வேண்டும். அதுதான் ஒரு வல்லரசுக்கான அடையாளம், நல்லரசுக்கான அடையாளமும் அதுதான். முதல்ல என் மக்கள் மேம்பாடு, அதுக்கப்புறம் உலக மக்கள் மேம்பாடு. என் மக்கள் மேம்பாடு, ஆனால் உலக மக்கள் எல்லாம் சாவட்டம்னு நினைக்கிறது அது மேம்பாடு இல்லை. இதுதான் இந்திய அரசு இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கு. குறிப்பிட்டு இந்த பிரதமர் தலைமையிலான அரசு இதுதான் முன்வைத்து இன்னைக்கு அதை தான் பிரதமர் அறிவிச்சாரு. we have achieved the state of state. ஒரே ஏப்ரல் மாசத்துல 2 முக்கியமான அச்சீவ்மெண்ட்ஸ். ஒன்று, 3வது நியூக்ளியர் சப்மரைன் நம்மளோட ட்ரையடை கம்ப்ளீட் பண்றதுக்கு அரிதமன் வந்ததும், 2வது இந்த ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் இது வந்தது. ரெண்டுமே அணு ஆயுதங்களுக்கு, இன்னும் சொல்ல போனா அணு உற்பத்திக்கு சம்பந்தப்பட்டது தான், பேரழிவை உண்டாக்கக்கூடிய ஒரு பொருட்கள் தான். ஆனா ரெண்டுமே பீஸ்ஃபுல் பர்பஸ், அது டிஃபென்சிவ் பர்பஸ். நம்ம மேல யாரும் தாக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம அதை லான்ச் பண்ணோம். இது நம்ம நாட்டுக்குள்ள எப்பயுமே பற்றாக்குறை வரக்கூடாதுன்னு சொல்றதுக்காக இதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 2 விதத்துலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இது டெவலப்மெண்ட் ஓரியன்ட் கோல்ஸை வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோமே தவிர்த்து நம்மளோட சுய பாதுகாப்பு, வளர்ச்சி, இது 2 தான் நம்மளோட நோக்கமாக இருக்கே தவிர்த்து மற்றவனோட அழிவு, மற்றவனோட வியாபாரத்தை பிடிங்கி எடுப்பது இதை நோக்கி இல்லை. திஸ் ஷோஸ் இந்தியா என்ற ஒரு நாடு இன்னொரு நாட்டின் அழிவில் தங்களின் லாபத்தையோ தங்களின் வாழ்வையோ தேடாது என்பதற்கு இது ஒரு சின்ன ஒரு ஆச்சாரம். ஓகே சார், சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். உங்கள் போன நேரத்தில் இளையபாலன் அவர்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார்.